அதை கொடுங்க. அபிமா, உன்னை காணோன்னு நானும் சின்னையாவும் பதறி போயிட்டோம். ஆமா, உங்ககிட்ட எவ்வளவு பெரிய சந்தோஷமான விஷயத்த சொல்லலாம்னு வந்தேன் தெரியுமா? வழக்கமா 2 விரல நீட்டி 2ல ஏதாவது ஒண்ணு தொடுன்னு சொல்லுவாங்க. இப்ப நான் உன்னை 2 விரலையுமே தொட சொல்றேன் அபிமா. ஆமா அபிமா, எங்களுக்கு 2 குழந்தை பிறக்க போகுது. சரி, கிளம்பலாமா? போலாமா? வாங்க போலாம். போலாம். வா. அம்மா, டேய் தீக்குச்சி, எந்திரா 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 தீக்குச்சி, ஓடாயா. அத்தா உங்களை தூக்கி படுவேன், அடிக்கடி பட போதுடா. அம்மா தூக்கி ஆடுமா. பாபா, அத்தை உங்க எல்லாரும் கட்டி பிடிச்சிக்கிறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப சந்தோஷம். அம்மா பயங்கர சந்தோஷமா இருக்குமா? ரொம்ப சந்தோஷமா இருக்குமா? சரி சரி, நீ முதல்ல என்ன விஷயம் சொல்லு. எதுக்கு ஆடிட்டு இருக்க? அம்மா சொல்றேன், அந்த சந்தோஷமான விஷயத்த நாயா வாயால சொல்றதை விட நீ உன் மருமகள்கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கமா. மாப்பிள்ள, அப்படி என்ன சந்தோஷமான விஷயம் நீ தான் சொல்ல. அது முடியாது, அதை நான் சொல்ல மாட்டேன். ஈஸ்வரியே வந்து உங்கள்கிட்ட சொல்லுவா. என்னடா இவ்வளவு வெக்கப்படுற? ஆமா, ஈஸ்வரி எங்க? ஈசு வா 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 வா. ஈசு, நீ ஏன் வாயால அந்த சந்தோஷமான விஷயத்த அம்மாட்ட சொல்லு. போதும் வெக்கப்பட்டது. சொல்லுமா, என்னாச்சு? அத்தை, இப்பதான் ஹாஸ்பிடலுக்கு போய் டாக்டர் பார்த்து செக் பண்ணிட்டு வரோம். டாக்டர் குழந்தை எப்படி இருக்குன்னு சொன்னாங்க? குழந்தை எப்படி இருக்குன்னு கேட்காதீங்க, குழந்தைங்க எப்படி இருக்குன்னு கேளுங்க. குழந்தைங்க எப்படின்னா புரியல ஈஸ்வரி, நீ என்ன சொல்ற? ஆமா அத்தை, 2 பிள்ளைங்க. ஆமாமா. ஐயோ பாஸ், உனக்கு ரெட்ட வலியா? ஆமா. என் வாக்கு பழிச்சு பாத்தியா? ஆமாடா. இரு பாஸ், எல்லாரும் முடியல முடியல, அப்புறம் சிரமப்படுற. விடுறா, பாவம், உனக்கு ஏதாவது ஆயிடு போகுது. நீ தாண்டா ஆரம்பத்துல இருந்தே ரெட்ட பிள்ளைன்னு சொல்லிக்கிருந்த. அது நடந்துருச்சுடா. இனிமேல உன் பேரு தீக்குச்சிலடா, தீர்க்க தரிசி. ஈஸ்வரி, மனசு நிறைஞ்சு இருக்குமா? என் சந்தோஷத்தை சொல்றதுக்கு வார்த்தைகளே இல்ல. என் வாழ்க்கையிலே இதுதான் ரொம்ப சந்தோஷமான தருணம்னு தோணுது. எனக்கு உடம்பெல்லாம் அப்படியே செலுத்து போச்சு. இங்க வா. அம்மாமா, எனக்கு முத்தம். உனக்கே 2 குழந்தைங்க பிறக்க போதுடா, இன்னும் நீ குழந்தை மாதிரி நடந்துக்கிற. பரவாயில்ல, இருக்கட்டும்மா. நான் அப்பா ஆக போறேன், அதுவும் ரெட்ட பிள்ளைக்கு அப்பா ஆக போறேன். எனக்கு கொடுக்க மாட்டியாம்மா? என்னம்மா நீங்க? உனக்கு இல்லாததா? ஈஸ்வரி, நம்ம வம்சத்துல யாருக்குமே 2 குழந்தைங்க பாக்கியம் கிடைச்சதே இல்ல. உனக்கு தான் அந்த பாக்கியம் கிடைச்சிருக்கு. மழலை செல்வம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த செல்வத்தால இனிமே இந்த வீடே நிறைஞ்சிருக்க போகுது. அப்புறம் டாக்டர் வேற என்ன சொன்னாங்க அழகு? அம்மா, ஈஸ்வரி உடம்பு ரொம்ப வீக்கா இருக்கான். உடம்பு தெம்பாவே இல்லையா. அதனால நிறைய சத்து மாத்திரை எழுதி கொடுத்துருக்காங்க. நிறைய பழமா வாங்கி சாப்பிட சொல்லியிருக்காங்க. பாஸ், இனிமே பழமா கொண்டு வந்து இறக்கிடுவல? ஆமாடா, இனிமேல
கோயம்பேடு மார்க்கெட்ல நம்ம வியாபாரம் பண்றதுக்கு காய்கறி வாங்குறோமோ இல்லையோ நிறைய பழமா வாங்கிட்டு வந்து ஈஸ்வரியை தினமும் சாப்பிட சொல்லணும். சாப்பாடுல நல்ல விதமா சாப்பிடுறது மட்டும் இல்லம்மா, உடம்புக்கு நிறைய ரெஸ்ட் தேவை. அதனால நீ கொஞ்சம் கவனமா இரு. இனிமே வியாபாரத்தை அழகு மட்டுமே பாத்துக்கிட்டோம். இப்பதான் அவன் கத்துக்கிட்டால, நீ வீட்ல ரெஸ்ட் எடு, புரியுதா? ஆமா ஈசு, அம்மா சொல்றது சரிதான். நீ இனிமேல என் கூட வெயில வியாபாரத்துக்குலாம் வர வேண்டாம். நானும் தீக்குச்சியுமே போய் பாத்துக்கிறோம். என்னம்மா, நீ வீட்டோட இரு. சின்னையா நீங்க சும்மா இருங்க, நானும் வியாபாரத்துக்கு வருவேன். ஐயோ ஈஸ்வரி, நான் சொல்றதையாவது கேளு. அத்தை, அவர்தான் ரொம்ப பயப்படுறாருன்னா நீங்களும் இப்படி பயப்படலாமா? நான் பயப்படலம்மா. உனக்கு என்ன உடம்புக்கு வரும்னு எனக்கு நல்லா தெரியும். இந்த பேரு காலத்துல உடம்ப பத்திரமா பாத்துக்கணும், சரியா? ஆமா ஈஸ்வரி, இதுல அலட்சியமா இருக்க கூடாது. நீ எங்க பேச்ச கேட்டுதான் ஆகணும். போ ஈஸ்வரி, போய் ரெஸ்ட் எடு போ. நான் சொல்றேன்ல, நீ போயிட்டு வா. போ ஈஸ்வரி. என்ன அப்படியே நீ படி நடந்து போற? வண்டி ஓட்டிட்டு வரும்போதே எனக்கு பக்கு பக்குன்னு இருந்துச்சு தெரியுமா? எப்படா நீ வீடு வந்து சேருவேன்னு. அதனால நீ இனிமேல நடக்கூடாது. நானே உன்னை தூக்கிட்டு போறேன். முதல்ல ஒரு குழந்தை, இப்ப 2 குழந்தைன்னு வேற சொல்லிட்டாங்க. அதனால நான் தான் உன்னை தூக்கிட்டு போவேன். என்னமா? சரி சரி, போ போ. ஐயோ வேண்டாம் சின்னையா, அமைதியா இரு. நான் தான் உன்னை தூக்கிட்டு போவேன். சின்னையா, பாத்து வா, சின்னையா பாத்து வா. சொல்றது கேளுங்க. ஐயோ, சின்னையா பொறுமையா போடா. ரோயாரோ 2 பிள்ளைங்க பார்த்து பத்திரமா தூக்கிட்டு போகணுமா இல்லையா? 10. என்ன அபி, படம் வரைஞ்சிட்டு இருக்கியா? எங்க என்ன வரைகிற காட்டு பார்க்கலாம். ஓ, படத்தை வரைஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் காட்டுவியா? சரி சரி, நல்லா வர. நான் உன்னை தொந்தரவு பண்ணல. ஏய், வீட்டை விட்டு நீ வெளியே போனா அழகை நான் கொன்றுவேன்னு மிரட்டதுக்கு அப்புறமும் நீ கொஞ்சம் கூட பயப்படாம இருக்கனா? உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கணும்டி. குண்டுக்கிளி, நான் அந்த அழகு பையன் எதுவும் பண்ண மாட்டேன்னு நினைச்சிட்டு இருக்கியா? இரு நான் என்ன பண்றேன்னு பாரு.